உலகமே தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பயங்கரமாக வியந்து பார்க்குது. ஆனால் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த பேருக்கும் புகழுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ எளிமையாக வாக்கிங் போகிறார் பாருங்க. நடிகர்கள் எல்லாம் பெரும்பாலும் வீட்டை விட்டு வெளியே வரணுன்னாலே யோசிக்கிறாங்க. எல்லாரும் காரில் தான் வருவாங்க. அப்படி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நடந்து வராங்கன்னாலும் அவங்களுக்கு 10 பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் தலைவர் அன்றிலிருந்து இன்று வரையுமே அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதே கிடையாது. ஏதாவது விழாக்களுக்கு இந்த மாதிரி போனால் அவங்களே அரேஞ்ச் பண்ணுவாங்களே தவிர தலைவர் தனிப்பட்ட முறையில் தனக்கு பாடி கார்ட்ஸ் அப்படின்லாம் வச்சுக்கிறதே கிடையாது. அவருக்கு எப்போதுமே எளிமையாக இருந்து தான் பழக்கம். அதுவும் காலையில் வாக்கிங் போகிறதெல்லாம் தனியாக தான் போகிறாரு. இந்த 75 வயசுலேயும் அவருடைய இந்த ஆரோக்கியத்துக்கும் சுறுசுறுப்புக்கும் காரணம் அவர் கடைப்பிடிக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் தான். யோகா பண்ணுறாரு, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, வாக்கிங் போகிறாங்க. உடலையும் மனதையும் எவ்வளோ வலிமையாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ வலிமையாக வச்சுக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம தலைவர்கிட்ட இருந்து கற்றுக்கணும். நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் தலைவரை போல இருந்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியும்.